ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னா சிதம்பரம் நம்ம ஏன் போகிறோன்னா அங்கே மந்தி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. மந்தி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வாங்க அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 இருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் நான் சிதம்பரம் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறுங்க, அதனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம முன்னாடியே டேபிள் புக் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெயின் வருது போல், அதனால ட்ராக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து சிதம்பரம் போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் ஆகுங்க. எனக்கு மந்தினா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டாக போயிட்டுருக்கேன் மந்தி சாப்பிட. இதாங்க பரங்கிப்பேட்டையில் ரயில்வே ஸ்டேஷன். எங்கள் ஊரில் எல்லா ட்ரெயினும் நிற்காதுங்க, எப்போயாவது லோக்கல் ட்ரெயின் தாங்க நிற்கும். நான் ஊருக்கு வந்தப்போ பார்த்துருப்பீங்க, நான் முட்லூரில் இறங்கி தான் நான் வந்தேன். அதேமாதிரி இப்போ முட்லூர் வழியாக தான் நம்ம சிதம்பரத்துக்கு போகிறோம். என் பையனை பாருங்கங்க, எவ்வளோ ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரான்னு. இப்போ நம்ம ஹைவே தொட்டாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சிதம்பரம் ரீச் ஆகிடுவோம். இந்த ஹைவே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தாங்க கட்டி முடிச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடி ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கனால போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம சிதம்பரத்தோட மெயின் சிட்டிக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிடுவோம். சிதம்பரம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு கோவில். அந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜ கோவிலுங்க. அந்த கோவிலை பார்க்கறதுக்காக பல ஊர் பல நாட்டிலன்னு வராங்கங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக கூட்டமாக இருக்கும் உள்ளர. ஆல்ரெடி அங்கே பாதி பேர் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் இடமும் கிடச்சிது. நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னதுன்னா சிக்கன் மந்தியும் மட்டன் மந்தியும் ஆர்டர் பண்ணோம். நம்ம ஆர்டர் பண்ணுற மந்தி வந்துருச்சுங்க. வாங்க அதை இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் மந்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மட்டன் மந்தியும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் சிக்கன் மந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எனக்கு ஏன் சிக்கன் மந்தி பிடிச்சதுன்னா, மட்டன் ஃப்ளேவரோட சிக்கன் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரைஸ் எவ்வளோ கேட்டாலும் தருவாங்கங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வெளியே வந்து பார்த்தா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. பீச் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம போகிற பீச் பார்த்திங்கன்னா சாமியார்பட்டை பீச். ஊருக்கு திரும்ப வந்தாச்சுங்க. இப்போ வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச்சுக்கு கிளம்பலாம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம ஊர்லேயும் ஃபேமஸான ஃபுட்டெல்லாம் இருக்குங்க. நம்ம ஊரில் பரோட்டா ஃபேமஸ்ஸு. அப்புறம் பொரிச்ச பரோட்டா, அது கூட வெள்ளை குருமா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹல்வா, சர்பத்து, தால்ச்சா சோறு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே கல்யாணத்துலலாம் போடுற தால்ச்சா சோறு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அடுத்த வாட்டி கல்யாணத்துக்கு போனேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த இடம் தாங்க நம்ம ஊரோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பீச்சுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த பீச்சுக்கு போகிறது நாங்கள் எக்ஸைட்டாக இருக்கோமோ இல்லையே, நம்ம பசங்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்கங்க. என் பையனுக்கு பீச்சுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ பசங்களோட போகிறதுனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம். எப்போவுமே நம்ம ஊரில் பீச்சுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே தைல மரம், நொங்கு மரம், முந்திரி பழம் மரம் இருக்குங்க. நம்ம எப்போவுமே முந்திரி பழம் பிச்சு சாப்பிட்டுட்டு போவோம். இப்போ முந்திரி பழம் சீசன் இல்லாதனால நம்மளால் முந்திரி பழமே பார்க்க முடியலங்க. இப்போ சாமியார்பட்டை கடற்கரைக்கு வந்தாச்சு. இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதாங்க. எனக்கு நம்ம ஊர் பீச்சுனா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இங்கே கூட்டம்லாம் கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு விளாட்றதுக்குலாம் ஜாலியாக இருக்குங்க. இங்கே சின்னதாக தீம் பார்க் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கடைகளும் நிறையா இருக்குது சாப்பிட்றதுக்கு.
பசங்க வந்து தண்ணிக்கிட்ட போகலான்னு சொல்கிறாங்கங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்து இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மணி 5 இருக்குங்க. வெதரு செம சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி வெதரில் பீச்சுக்கு வந்தால் நம்ம மைண்டே ரிலாக்ஸாக இருக்குது. எப்போவுமே நம்ம ஊர் பீச்சில் இவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னா, பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டனால இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இல்லைனா வீக்கெண்ட் மட்டும்தான் இங்கே கூட்டமாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக விளாண்டுருக்காங்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அது வரைக்கும் விளாண்டுருக்கட்டும். எப்போவுமே சின்ன பசங்களை தனியாக தண்ணியில் அனுப்பக்கூடாதுங்க. அது சேஃப் கிடையாதுங்க. நம்ம தான் அவங்க கூட வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ இருட்டிடுச்சு, சன்செட்டும் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. இந்த பூமியோட அழகு தனிதாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நிறைய கடைலாம் இருக்குது பாருங்களேன். சின்னதாக ஃபேன்சி ஸ்டோரு, டாய்ஸு இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். இங்கே சாப்பிட்ற கடைலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு பிடிச்ச தீம் பார்க்கு போயிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்களேன், ட்ராகன் ராட்னம் இருக்குது, அப்புறம் ட்ரெயின் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவுன்சிங் கேஸ்டர் இருக்குது. அதுக்குள்ளேயே பசங்க பாருங்கள் ஏறி குச்சி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ராட்டினத்துலேயே பசங்க சுற்றிட்டாங்க. எனக்கு இந்த ட்ரெயின் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. அதில் சவுண்டு வேறு அதேமாரியே கொடுத்துருந்தாங்க, ட்ரெயின் போகிற மாதிரி. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் என் பையனை நான் ஏற்றி விட்டேன், பசங்களையும் ஏற்றி விட்டேன். அவங்களாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். சரி சாப்பிட வரலான்னு வந்தாச்சுங்க. என் பையனுக்கு கான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கான் வாங்கிறதுக்காக வந்தாச்சுங்க. நான் வெளியே வந்தாலே எப்போவுமே என் பையனுக்கு வந்து நான் மசாலா கானே வாங்க மாட்டேங்க. வெறும் பட்டர் மட்டும் போட்டு வாங்கிப்பேன். ஏன்னா அவன் உரப்பு சாப்பிட மாட்டான்னு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஜில்லுன்னு சர்பத் குடிக்கலான்னு வந்தாச்சுங்க. நம்ம ஊரில் சர்பத் ரொம்ப நல்லா இருக்கோங்க. அதனால் நம்மளும் வாங்கி குடிக்கலான்னு இங்கே வந்திருக்கோங்க. இதில் பாருங்க எவ்வளோ சப்ஜா விதை போட்டிருக்காங்கன்னு. சப்ஜா விதை போட்டால் தாங்க சர்பத்து. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ட்ராக் வச்சுருக்காங்க. சரி லைட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு ஒரு ப்ரான் 65 ஆர்டர் பண்ணிட்டேங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம இன்றைக்கி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோட மந்தி சாப்பிட போனது, ஃபேமிலியோட பீச்சுக்கு வந்தது, பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணது. இன்னையோட நாள் எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்ததுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இனிமையான நாள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.